அட ரெட்பி கேக்கே எனக்கு தெரியாதுங்க. என்ன யூஸ் பண்றாங்க, அந்த ஸ்பாஞ்ச் வந்து என்னென்ன ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதே தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிளியரா புரிஞ்சுக்கலாம். ரெட்பி கேக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரெட்பி கேக் அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி 3 ஃபிளேவர் யூஸ் பண்ணி பண்றது தான் இந்த ரெட்பி கேக். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் வெல்வெட் ஃபிளேவர்ல ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது வந்து ஒரு 1/2 kg ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஈக்குவல் ரேஷியோல, அதாவது 1/2 kg ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சு, 1/2 kg வெனிலா ஸ்பாஞ்சு, 1/2 kg சாக்லேட் ஸ்பாஞ்சு, இந்த 3 ஃபிளேவரையும் ஒன்னா வந்து சேர்த்து செய்யறது தான் ரெட்பி கேக். இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட்பி கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபிளேவர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சு தான் எடுத்திருக்கோம். அதுல நார்மல் கிரீம் நான் யூஸ் பண்ணல, சீஸ் கிரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வந்து ஹைலைட் பண்ணி காட்டினீங்க மட்டும்தான் நீங்க டேஸ்ட் வந்து சூப்பரா ரிச்சா கொடுக்கறதா அர்த்தம். அதனால ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சுக்கு கிரீம் சீஸ் யூஸ் பண்ணி கொஞ்சமா மில்க் மெய்ட் ஆட் பண்ணிட்டு சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டேங்க. ரெண்டாவது ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதாவது ஜஸ்ட் வந்து க்ரீமை மட்டும் கொடுத்தோன்னா டேஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சமாக கேரமல் சாஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் போட்டுக்கிட்டேன். இது விருப்பம் இருந்தால் தான். நார்மலாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெனிலா ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ணுவாங்க, அதில் ஜஸ்ட் க்ரீம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் எடுத்துட்டோம். அந்த சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு கூட நான் நார்மலாக கொடுக்கல, அதில் வந்து நல்லா சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு சாக்லேட் கணேஷை மிக்ஸ் பண்ணி க்ரீம் ரெடி பண்ணி அந்த க்ரீமை தான் ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ 3 நல்லா வந்து, அதாவது ரெட்பின்னா நீங்கள் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணணும், ரெட் வெல்வெட்டு, சாக்லேட் ஸ்பாஞ்சு, வெனிலா ஸ்பாஞ்சு, இது 3 மட்டும் யூஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளார நீங்கள் ஃபில்லிங்ஸ் வந்து விருப்பப்படி கொடுத்துக்கலாம். இது 3யுமே நல்லா வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இப்போ 60 லிட்டர் OTG வச்சிருக்கேன், அதனால 3 ஸ்பாஞ்சுமே ஒரே தடவை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக பேக் பண்ணி எடுக்க எனக்கு டைமும் இல்லைங்க. நீங்கள் ஒரே டின்னில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டிஃப்ரெண்ட் டின் வச்சதுனால கேக்கோட அந்த ஸ்பாஞ்சே பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக மாறிடுச்சு. நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் உள்ள டின்னில் வந்து யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரே டின்னு, அதாவது 8 இன்ச்சு டின்னா 8 இன்ச்சு டின்னிலே வந்து ஒரே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஸ்பாஞ்சை. அப்பதான் ஈஸியா நீங்க க்ரம் கோட் பண்றது, ஐசிங் பண்றது, இது எல்லாமே ஈஸியா இருக்குங்க. இப்ப நம்ம எல்லாமே இந்த 3 ஸ்பாஞ்சையும் வச்சு ஃபில்லிங்ஸ் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு கஸ்டமர் கேட்ட டிசைனை தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெட்பி கேக்ல அவங்க வந்து ரெட்டு, அந்த டார்க் கலர், அந்த கலர்ல யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால சேம் அதே டிசைன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூட்ரல் கிளேஸ் இருக்கு இல்லையா, அதுல ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சாக்லேட் ட்ரிப்பிங்ஸ் வந்துட்டு சாக்லேட் கணேஷ்ல மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். 2 ட்ரிப்பிங்ஸுமே மாற்றி கொடுத்துட்டு மேலையும் அதே அந்த கிளேஸ் இதையும் வச்சு யூஸ் பண்ணி அந்த கட்டமாக போட்டு எடுத்துட்டேன். சும்மா சின்ன டாட்டா வந்து எடுத்துக்கிட்டு இப்போ ரோசட் நாசில் வச்சு சின்ன பூவாக நம்ம வந்து ஷேக் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிம்பிளான டிசைனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலான உங்களுக்கு டிசைனே வரலன்னா ஜஸ்ட் வந்து நியூட்ரல் கிளேஸை மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசைனாகவும் போட்டு கொடுக்கலாம். சிம்பிளாக வந்து, அதாவது கொஞ்சம் குளறிட்ட பார்த்தீங்களா, நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறதுனால தொண்டை வந்து வறண்டு போச்சு. அதனால தான் வந்து இந்த இடையில எல்லாம் இந்த மாதிரி வந்து நடக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சில பேருக்கு வந்து டிசைனே வரல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, ஆயில் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஜஸ்ட் ஐசிங் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு சின்ன ஃப்ளாராக போட்டு கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்பி கேக் தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்.